ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான டாபிக் தான். என்னுடைய கிச்சனில் நான் என்னென்ன மாதிரியான க்ரோசரிஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத ரேண்டமாக தான் காட்டுறேன். பிளான் பண்ணி எதுவுமே நான் வாங்கி வச்செல்லாம் காட்டலை. அப்படியே சைடில் மாட்டி அங்கங்கே வச்சுருக்கக்கூடிய பேக்கில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத தான் நான் ஷோ பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய சின்ன சின்ன சப்போர்ட் வளர்ந்து வர நிறைய சேனல்ஸ்க்கும் தேவை. உங்களுடைய என்டர்டெயின் அண்ட் சப்போர்ட்ஸை சேனல்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸில் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை இது இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு இன்னும் வீடியோஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கோ டு த வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் நான் எடுத்திருந்தேன். பால் இதெல்லாம் காய வச்சுட்டு பன்னீர் மேக் பண்ணலாம். இன்றைக்கி ரேஷனில் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனால சரி நம்ம பன்னீர் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் நான் பாலை காய்ச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் லன்ச் எல்லாமே முடிஞ்சதுனால பாத்திரம்லாம் அங்கங்கே கடந்துச்சு, அதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் டீ போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லி சைட்லேயே டீ வச்சுட்டே தான் இந்த ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நான் அதிகமான பலசரக்கு சாமான் வாங்கிக்கிற மாட்டேன். ஏன்னா எனக்கு ரேஷன்லேயே நிறைய க்ரோசரி ஐட்டம்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. என்னென்ன, அதாவது பருப்பு வகைகள், அப்புறம் கோதுமை மாவு, அரிசி, எண்ணெய், இது எல்லாமே எனக்கு ரேஷன்லேயே கொடுத்துருவாங்க. அப்படின்றதுனால ஒரு சில பொருட்கள் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ரொம்ப நீடாக வாங்கக்கூடிய பொருட்கள், லைக் எப்படின்னா இந்த பட்டை வத்தல், அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் கொஞ்சம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, அதே மாதிரி சீரகம், மிளகு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் வெளியில் வாங்கிக்கிடுவேன். நான் எப்பயுமே எக்ஸஸாக என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன்றதை இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவை வாங்கியிருக்கிறேன். சாரி, ரவை இல்லை, இது மைதா வாங்கியிருக்கிறேன். பேக்கிங் ஏதாவது பண்ணி கொடுக்கணும், கப் கேக்ஸு, மஃபின்ஸ், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குவேன். அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன். அப்படின்றதுனால 1/2 கிலோ பாக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டோர்லேயுமே போனால் 1/4 கிலோ பாக்கெட் தான் கேட்பேன். அது 1/4 கிலோ பாக்கெட் இங்கே கிடைக்க மாட்டேங்குதுன்ற ரீசன்னால் நான் 1/2 கிலோ பாக்கெட்டாக வாங்கி வச்சுருக்கிறேன். ஜீனி ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு தலைவலிக்குது அப்படின்னு டீ போடுற சமயங்கள்லாம் பார்த்தோம்னா ஒன்று ஜீனி காலியாயிரும், ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்கும், டீ தூள் காலியாயிரும், ஓடி போய் கடைக்கு வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் டீ சைட் பை சைட் போட்டுட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. சீனி தீர்ந்து போச்சு, ஸோ அந்த சீனியை ரீஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். சீனியும் எங்களுக்கு ரேஷனில் இஷ்யூ பண்ணிடுவாங்க. நம்ம ஊர் கவர்மெண்ட்டில் எப்படி அரிசி, பருப்பு இந்த மாதிரி மட்டும் தான் தருவாங்க. இங்கே கொஞ்சம் எக்ஸஸாகவே நிறைய என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே எங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக எனக்கு ரேஷனில் என்னென்ன பொருட்கள்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க, என்னென்ன பருப்பு வகைகள் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறேன். நெக்ஸ்ட்டு மிளகு வாங்கியிருந்தேன், நல்லா தனி மிளகு. ஏன்னா இங்கே குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால மிளகு, பட்டை வத்தல் இந்த மாதிரி நீ அதிகமாக தேவைப்படும். எவ்வளோ ஸ்பைஸ் போட்டாலுமே ஏதோ உரப்பே நாக்குக்கு இல்லாதது மாதிரி இருக்குங்க இனி வரப்போகிற குளிர். அதனால் சரி பட்டை வத்தல் வாங்கி வச்சுக்கிட்டேன். 100 50 தான் வாங்கியிருந்தேன். சரி தீரவும் வாங்கிக்கிடுவோம். எப்போயுமே தீர்ந்த பிறகு தான் நான் பொருள் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நான் நிறைய 1 கேஜி 2 கேஜி அப்படி சொல்லிவிட்டு நான் வாங்கி வைக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக இது தீர்ந்து போச்சுன்னா வாங்கிக்கிறோம், கடை அங்கே தானே இருக்க போகுது, எங்கே ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நிறைய பொருள் வாங்கி அதை வண்டு வச்சு ப்ரொடெக்ஷனுக்கு திங்ஸ் வாங்கி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மினிமலான பேக்கெட்ஸ் வாங்கிக்கிட்டோன்னா தீர்ந்து போச்சுன்ற பட்சத்தில் நம்ம வாங்கிக்கிறலாம். அது நம்மளுக்கு யூஸ் பண்ண தான் தெரியும் இல்லைங்களா, இது நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு நீடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கல்யாணமாகி அந்த 1 வருஷத்தில் நிறைய பொருள், என்ன மாதிரி பொருட்கள் வேஸ்ட் பண்ணவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஸோ அதிலலாம் அடிபட்டு செஞ்சு வந்த பிறகு தான் இந்த பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு நிறைய பொருள் வாங்குறது சுருக்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனால் ஆர்வக்குளாரில் அங்கே வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே என்னமோ வாங்கிட்டு வந்தது மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நிறைய பொருள் வண்டு வச்சு வேஸ்ட்டாகி கீழே போயிருங்க. ஸோ இப்போ என்ன தேவை, நம்மளுக்கு இது சமைக்கணுமா, இதை மட்டும் போய் வெளியில் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறது. இது கேழ்வரகு மாவு, கேப்ப மாவு வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைகளுக்கு களி செஞ்சு கொடுக்கறதுக்கு, கூழ் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிக்கு. ஸோ அதுவுமே சின்னதாக தான் வாங்கியிருந்தேன். வேகமாக அதையும் காலி பண்ணணும், ஏன்னா குளிர் நேரம் வந்துருச்சுன்னா வண்டு வச்சிரும். அதனால் சரி மாவு ஐட்டம் இதெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், இந்த ரவை, கேப்பை, இது எல்லாமே. அதனால் தனியாக அது ஒரு பேக் போட்டு ஓரமாக வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு திங் மல்லித்தூள் வாங்கி வச்சுருப்பேன். நான் மசாலா ஐட்டத்தில் தனியாக வீட்டு மசாலா அரைச்சி தான் எடுத்துகிட்டு வருவேன். அதில்
நான் காரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன். ஸோ வந்து எனக்கு தேவைன்னா நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிருவேன். அதனால் கொஞ்சம் மல்லித்தூள் குழம்பு கெட்டி வேணும் அப்படின்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிருவேன். தேங்காய் யூஸ் பண்ணாத காரணத்தினால எனக்கு கொஞ்சம் குழம்பு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்ற ரீசன்னால் நான் காய் தனியாக செய்யும் போதும் அதுக்கெல்லாம் மல்லித்தூள் யூஸ் பண்ணி செய்வேன். ஃபைனலி டீயும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஐட்டம் இப்போதைக்கு என்னுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய க்ரோசரி ஐட்டம்ஸ். அதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத காமிச்சிருக்கிறேன். டீயும் ஃபைனலி சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.